என்னது எங்களை பார்த்தா பிச்சைக்காரமா தெரியுதா? ஏய் ஆஹா, பிச்சைக்கார கடன் சொல்றதா? அப்படித்தான் இருக்கு. நான் காலையில வந்து பார்த்தாதான் தெரியும். சரி, ஆமா நல்லா இருக்கீங்களா? முத்தவா நம்ம பிள்ளைய காணா காணா, எங்க போச்சு என்ன போச்சு தெரியல. சுத்தி பாருடா. சுத்தி பார்த்தா முத்தவா இங்க உட்கார்ந்து இருக்குது. அழகா உட்காந்துருக்கிறான் மொத்தமா. முத்தமா இங்க வா, முத்தமா இங்க வா. ஏன் சாமி ஏன் வந்துட்ட? என்ன சந்தன கடத்தல் வீரப்பு மாதிரி வந்திருக்கு? சந்தனத்து வீரப்பா என்னெல்லாம் அப்படி சொன்னீங்க. சந்தனத்து வீரப்பா சொல்லி செத்து போயிட்டேன். எங்க வந்தீங்க? முத்தமா எங்க வரீங்க? யார் நீ? என் தங்கச்சி இல்லையா? நான் உனக்கு கண்ணன் இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணி பிள்ளை வைக்கலாம் பார்த்தா? ஏய் ஹரிட்ட மூதே இருமா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை எங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளை வைக்கலாம் பார்த்தா நீ மாடு வந்து நீ டேய் பொண்ணாட்டுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணற பாக்கறேன். ஏன் பரப்ப மாலை கட்டவனே ஏன் பரப்ப அவன் என்ன சொல்றான்? முத்தமா கேட்ட புள்ள பெத்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட எனக்கு யார் ஆயிட்டு இருக்குது? முத்தமா இப்ப எங்க போனாலும் எங்க வந்தாலும் எனக்கு சொல்லிட்டே போங்க. நீ ஏன் சொல்லாம நீ மாதிரி வந்துட்ட? அம்மா திட்டுனாங்கல்ல? அம்மா திட்டுனாங்க. நீங்க பார்த்தாங்க இருந்தீங்க. பாத்துட்டு இருந்தா எப்படி திட்டுனாங்க? கூவமா? நாங்க கை கொடுத்து விளையாட்டு விளையாடணும்ல. சீட்டு விளையாட்டு சரி. அது விளையாட்டு பார்க்க முடியல. சரி இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்மா நான் பேசி சேர்த்து வைக்கிறேன். வா போலாம், வா வீட்டுக்கு போலாம், வா போலாம், வா. ஏன் மொத்தமா வா போலாம். நம்ம அம்மா தானே போகிறதுக்கு சொல்லிச்சு. நான் குடிசுக்குள்ளேயே தான் இருப்பேன். அந்த குடிசை யாரு எடுத்து கொடுத்தா? இந்த வீரபாகம் வீடு வா. ஏய் அதே வர கொண்டு தனியா வச்சிட்டு ஒரு குடிசை கட்டி கொடுத்து தெரியா? வீரவா கட்டி கொடுத்தாரா? முத்தமா இப்படி வரியா இல்லையா? அம்மா போய் சொல்லட்டா? வரமாட்டேன். வர மாட்டியா? ஏய் வர புடிச்சு பாத்துக்க போ. போ பாத்துக்கிறேன். ஏய் யாரை கிட்ட இங்க ஏடா ஏய் மொத்தமா கோபம் இருக்குது. சொல்ல மாட்டீங்க. நம்ம தானே பொறுமை எடுத்து சொல்லி கூட்டிட்டு போகணும். பொறுமையா சொல்றதுக்காக நேரம் இல்லடா. நேரம் இல்லையா? ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஹைவேல வேலை பார்க்கறீங்களா? ரோடு போடுற வேலை கட்ட கதையே இருக்கீங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? ஏய் வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாடா? நம்ம குடிக்காத பாலை எவனும் குடிக்க கூடாது. குடிக்க கூடாதுடா. நம்ம திங்காத சோறு எவனும் திங்க கூடாது. திங்க கூடாது. நம்ம பார்க்காத பழம் எவனும் பார்க்க கூடாது. அதனால இப்ப போய் ஒண்ணுக்கு ரெண்டா அந்த வீரவாங்க கொண்டாடி இருக்கா பாத்தியா? ஆறு அந்த அழகாரி அந்த வட்ட போட்டுக்காரு. அவர் கோல பிடிக்காது. அப்படியா? அவ பேரை சொன்னா ஒண்ணுக்கு ரெண்டா போட்டுருந்தேன். சேடி அடின்னு நடுங்கு. ஆமா. அதனால அந்த அழகாரிட்ட போய் ஒண்ணுக்கு ரெண்டா நம்ம ஏடிக்கு முடி சொல்லணும். ஆமா. அப்ப நான் முதல்ல போட்டா நீ முதல்ல போறியா? ஏய் நீ முத போடா. ஏய் நீ தான் அடிதான் தென்பா இருக்கிற, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போய்க்கிறேன். அப்படியா? ஆமா சரி யாரோ ஒருத்தர் போலாம்டா. சரி போலவா? ஆ ஏமா அழகாரி ஆறுமா ஊர்ல அலமாரி Bye.
நீங்க நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும். நான் பார்த்தா நீங்க பார்க்க முடியும். ஏங்க ஏமா அவசாரி ஏங்க ஏமா அவசாரி அவசாரியா ஆனா அவசாரி அலமாரி அலமாரி ஏங்க அலமாரி அப்பா கால முதுறா ஐயோ ஐயோ எவ்வளவு அழகான பிள்ளை அட அம்பி அம்பியா அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் வந்துட்டீங்களே. ஆமா என் புருஷன் எங்க? பிரிச பல்லாம் பிரிச புருஷன் புருஷங்களா? புருஷன் என் புருஷன் எப்ப தெரியுமா? என்ன பண்ணுவ நல்லவரு 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 நல்லவரு. உன் புருஷன் நல்லவன் கிடையாது உன் புருஷன் கெட்டவரு அறிவேட்டவனே. என் புருஷன் கெட்டவன் உனக்கு தெரியுமா? தெரியுமே இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். யாரு என் புருஷன் நல்லவரு நல்லவரு நல்லவரு. இந்த ஊரு உலகமே தெரியும் உன் புருஷன் கெட்டவரு ஆமா எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. எங்க என் புருஷன்? உன் புருஷனை மட்டும் கண்ணு கேட்காத என்கிட்ட எனக்கு நெஞ்செல்லாம் கொதிக்குது ஐயோ என்னடாப்பா? ஐயோ நெஞ்செல்லாம் கொதிக்கணும்னா போய் ஈஸ்வரத்தை தர்மாஸ்பத்திரியில போய் பிரஷர் மாத்திரை வாங்கி போடு. கொஞ்ச அளவுக்கு என்ன என் புருஷன் பண்ணார்? எனக்கு அப்படியே ஆடுது எனக்கெல்லாம் என் வாழ்க்கை வச்சா கவலைப்படுறேன் ஆபத்து வச்சியா இருக்கு. என் வாழ்க்கை வச்சா கவலைப்படுறேன் என் அழகாரி என்னடா 4 பிள்ளை பெற்றாலும் உனக்கு என்ன மார்க்கெட் வந்துருக்குதா எப்படா குறையே? ஐயோ 4 பிள்ளை இருக்குடா. ஐயோ கரையே 5 மணி கூட கட்டி பிடிக்காத. வேணுங்கிறதெல்லாம் வருதுடா. ஆ, அரிசி வருது, பருப்பு வருது, வருது. திங்கிற சாமான் வருது, வருது கொலாப்புட்டு வருது, வாழைப்பழம் வருது, கொலா புட்டுலாம் வருதா இப்படி எல்லாம் வருதுடா. முத வந்து என் புருஷன் நல்லவரு, நல்லவரு, நல்லவரு. ஐயோ 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 உன் புருஷன் முதல்ல வந்துருப்பியா இப்ப ஏதாவது வருதா ஆனா இருமா அது முதல்ல வந்திருக்கு ஏங்க? ஐயோ என்னடா சர்ச்சு போய் ஏசமா போறேன் ஏய் இங்க பாருமா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏய் இங்க பாருல ஏங்க? வாங்க வாடி ஒரு நல்லா இருக்கீங்களா? இங்க பாருமா அங்க பார்க்காத உன் வாழ்க்கை பத்தி பேச உனக்கு கொஞ்சம் கூட சொல்லல இல்லையா என்னது? உன் வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருக்கல உனக்கெல்லாம் 4 கூட 10 பெத்து கூட உனக்கு மார்க்கெட் குறையாம இருக்குது இல்ல எதுக்குடா குறைய சொல்ற? அப்படி குறையாம இருந்தாலும் அரே உன் புருஷே இது என் புருஷன் 4 உள்ள பத்தாலும் சின்ன இருக்கணும்டா. ஆமா. அப்படித்தான் சொல்ற போய் பார்த்தா எல்லாம் தொங்கி போய் ஆராசனை சொல்லி போய் கிடக்குது. கைது கால். உனக்கு தொங்கும்டா. யார்டா இங்க தொங்க சொல்றா? நான் என்ன சொல்றேன் போல கேட்டுட்டு பேசு சின்ன இருக்கணும்டா. ஆமா. உன் புருஷன் பாத்தியா ஆமாடா நிமிந்து கிடக்கணும்டா. உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்றியா துரோகம் பண்றானா? ஆ, ஐயையோ ஐயோ ஏன் அப்படி துரோகம் பண்றியா? ஏன் பண்றாளோ அவள முடியல முடிச்சத பண்ணுவாளா எதுக்காக அப்படி துரோகம் பண்றியா? படுவாவி. முடியல ஆ? அவ என்ன பண்றா என்ன? முதல்ல உனக்கு வேற வேற பொன் பொருள்லாம் வாங்கி கொடுத்துருப்பியா ஆமா. இந்த பொன் பொருள் வாங்கி தராளா அறிவியட்ட பையன். வாங்கி தர படிக்கிறாள் மானகட்ட பையன். யாரு ஏய் துப்பு கட்ட பையன். யாரு என்னவா வெக்கக்கட்ட பையன். ஏய் வீணா போன பையன். யாரு என்னவா புருஷனே. உன் புருஷன் அப்படி சொல்லு நாமளும் பயந்தே போயிட்டு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டியா? நெஞ்செல்லாம் படபட படபடன்னு அடிக்குது. நாங்களாம் புடிச்சுக்கிட்டா ஐயா, நீ வந்து பல புடிச்சியா? பொருள் அடிச்சுக்கிட்டு சொன்னீங்க வெக்க, ரோசா, மாலை யாரு கேட்டா இருக்குதா? எனக்கு எல்லாமே இருக்குது இருக்குதா? எல்லாம் உள்ள டவுசருக்குள்ள இருக்குது என் புருஷனை சொல்லுப்பா. உன் புருஷன் தான் நீங்க போக சொல்றது கேளுமா என்னது? உன் புருஷன் பாத்தியா ஆ. அது சின்ன பிள்ளை பாரு ஆமா. அது முத்தமா எவா அவ? அந்த நூல் வர போற முத்தமா சின்ன பிள்ளை அது இருமா அங்க போவாது இங்க இரு ரொம்ப கேளு அப்புறம் போய்க்கலாம் முத்தமா சின்ன பிள்ளை பாத்தியா ஆமா. அந்த சின்ன பிள்ளைய நம்ம அளவுக்கு பக்கத்துல கூட்டு வந்து யாரு தெரியாம குடிச்சு கட்டி அந்த பிள்ளைய பப்பாட்டியா வச்சிருந்தியா ஐயையோ, வாப்படியா? மாப்புட்டியா வாப்படியில வாங்கி வச்சிருந்தா. அட பப்பாட்டியா வச்சிருக்காள வப்பாட்டியா? ஆமா அதுதான் வப்பாட்டினா? ஏங்க? ஐயோ இது வேற ஏங்க தூக்கு ஏங்க? எல்லாம் வாங்க எல்லாம் யோசனை வாங்க எல்லாம் வாங்க யோசனை வாங்க. வாங்க எல்லாம் வாங்க. ஆறு வாங்க சொல்ல புரிய மாட்டேங்குது உன் புருஷன் முத்தம் அப்பாட்டியா வச்சிருக்கிறியா உனக்கு உன் வாழ்க்கை வேணுமா உன் 4 பிள்ளைங்க காப்பாத்தணுமா ஐயையோ, ஆள் வேணுமாவா? வாழ்க்கை வேணுமா உன் 4 பிள்ளைங்க காப்பாத்தணுமா உன் புருஷன் உனக்கு வேணுமா நான் சொல்ற மாதிரி கேளு ஏ, சுமித்ரா. அங்க போய் சொன்ன கேளு அங்க போய் முத்தவ கல்ல
நான் ரொம்ப சொல்றேன். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா இவங்க யாரு? இவங்களா இந்த வீரபாகு தான் பத்தியா? வீரபாகு வீரபாகு கொண்டாட்டி ஓ நீங்க ஐயோ எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அம்மா மாதிரியா? அம்மா மாதிரியா இருக்கு? அம்மால கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. உட்காந்துருக்கேங்க. இதெல்லாம் எலும்பு மாட்டுக்கு பிறந்த மாதிரி இருக்குது. இது முத்தம்மா. உன் புருஷனே இவதான் வச்சிருக்கான். ஏய், சின்ன பிள்ளை தடுக்கா பதமா இருக்கு வச்சிருக்கிறியா? ஆமா. கெட்டவரு வலிக்குதா? குண்டு தொலைஞ்சு போய் மாட்டேங்குது. அதே சொல்ல கம்மி. ஏய், இது வந்து பிடிச்ச. உங்களுக்கு கொஞ்சமா ரோசம் இருக்குதா? சூடு சோதம் இருக்குதா? நீ சோதம் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? கவனம் பண்ணிக்க. இங்க பாரு. நான் சொன்ன மாதிரி இங்க பாரு. இங்க பாரு. வேகமா பாரு. ரெண்டு ஏய். நான் ஒரு ராகி போக மாட்டேன். இங்க வா. உனக்கு ஒரு ரப்பர் இருக்காமா? ஒரு ராகி இருக்காமா? ஒரு துணி இருக்காமா? ஒரு புருஷன் இருக்கலையா? ஏன் புருஷன் கடிச்சியா? ஏய் அடுத்த நாளைக்கு ஆள் வேணும்டா. அப்படி கேளு. அப்படி கேளுடா. என் மீது மண்ணையும் கல்லையும் வாரி வாரி அடித்தாயா? நீயும் ஒரு 4 பிள்ளைகளும் கல்லாக போக கிடக்கும். நாம வீடா ஒரு குடும்பத்துக்கு எடுத்த மாதிரி போயிருச்சு. எடுத்துட்டீல? ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி ஆமா. கொண்டாடி பிள்ளை கல்லா போயிட்டாங்க. கல்லா போயிருச்சா? ஆனா இன்னொரு தெரியுமா? அழகான பிள்ளை உசுவோடு இருக்கிறப்ப நம்ம பக்கத்துல போல விட்டுச்சா பக்கத்துல. இப்ப கல்லா இருக்குது. ஆமா. ஒரே ஒரு முத்தம் கொடுத்து கொடுத்துறியா? கல்லுக்கு முத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்டா? சரி என்னதான் தப்பு பண்ணாலும் அது ஒரு நல்ல வழியை காரணம். இதே நமக்கு அந்த பாவம் சுத்திக்கும். ஆமா. இந்த வீரவா கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்ற சொல்லுடா. வீரவாகு வீரவாகு எடுத்து சொல்றேன். உனக்கு இருக்க நல்ல மனசு யாருக்கா வருமா? நீ எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு வல்லவரு, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உள்ள ஒரு நல்ல மனசு, நல்லவரு வல்லவரு எல்லாம் தெரிஞ்சவரு, நல்ல மனசு உனக்கு. ஆனா இப்பேற்பட்ட மனசை நீ சின்ன பிள்ளைல முத்தமா முத்தமா இருக்கு பாத்தியா? அந்த முத்தமா நீ பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. ஆமா தங்கச்சி ஆபத்துக்கு பாவம் அந்த பிள்ளை பாவத்துக்கு கொண்டு வந்து பார்த்ததே இல்லை. அந்த தங்கச்சி உன் தங்கச்சி உனக்கு பெரிய துரோகம் பாவம் பண்ணிடுச்சு. அந்த தங்கச்சி உன் பொண்டாட்டிக்கு அந்த தங்கச்சிக்கு சண்டை வந்து முத்தமான சண்டை வந்து தெரியலையே சண்டை வந்துருச்சு. நான் என் தங்கச்சி வச்சுக்கிறேன் முன்னாடி தெரியாதுயா. நாங்க இருக்கிறோம்ல, நாங்க இருக்கிறதுல போய் சொல்ல அவரோட சண்டை வந்து இப்ப உங்க பொண்டாட்டி பிள்ளையப்பா நல்லா பண்ணா சமைச்சிட்டாரு. ஐயோ அழகாரி, என் மனைவி மக்கள் அனைவரும் கல்லாக சமைத்து விட்டாயோ? ஒரு 5 வயது குழந்தைக்கு அடைக்கலம் கொடுத்தது தவறா? ஏன் இப்படி செய்தால்? இப்பொழுது கேட்கிறேன் முத்தம்மா, ஏனம்மா இப்படி செய்தால்?
என் மனைவி மக்கள் அனைவரும் கல்லாக சமைத்து விட்டாயே. என் மனைவி வீரமாக மக்கள் சாம்பகனே, ஏன் ஆத்திரப்படுகிறாய்? உன்னுடைய மனைவி அலங்காரியாகப்பட்டவள் அங்கிருந்து ஓடோடி வந்து என்னை பார்த்தவுடனே உன்னையும் என்னையும் தவறாக எண்ணி பேசிவிட்டான். அவள் வாயில் வந்தபடி எல்லாம் பேசிவிட்டான். எவ்வளவு எடுத்துரைத்தும் என் வார்த்தையை மதிக்காத அவள் கண்ணையும் மண்ணையும் வாரி வாரி அடித்து விட்டான். என் கோபம் தாழாமல் நான் தான் உன் மனைவியும் குழந்தைகளையும் கல்லாக சபித்திருக்கிறேன். தாயே, என் மனைவி கொஞ்சம் வாய் கொடுத்தாலும் தான் இருந்தாலும் என்னை நினைத்து பார்க்க கூடாதா? ஏனம் அப்படி செய்தாய்? அப்படியே இருந்தாலும் ஒரு 5 வயது குழந்தை உனக்கு எப்படி சக்தி வந்தது? நீ யார்? இப்போதே எனக்கு கூற வேண்டும். வீரமாக சாம்பகனே, என்னை யார் என்று கேட்கிறாய்? காளியும் நானே, மாரியும் நானே, துர்க்கை பிடாரியும் நானே. அந்த ஈசனுக்கு இடப்புறமாக இருந்து அறிவாளிக்கும் என் அன்னையா என்னிடம் வந்து சிறு பிள்ளையாக பாவித்தது. தாயே, இப்பொழுது எனக்கு என் மனைவி மக்கள் அனைவரையும் உயிரிழப்பதற்கு ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். தாயே, கவலை வேண்டாம் மகனே. வெள்ளர்களை வேர் வெட்டி வெள்ள பிள்ளையார் சிலை செய்து வெள்ளர்களை வளரெடுத்து வாழை தொடுத்து வெள்ள பிள்ளையாருக்கு 48 நாள் விரதம் இருந்து பூஜை செய்து கிழக்கு திசையை நோக்கி வெள்ளாட்பட்டு சென்று வெள்ளாட்டுகளா வாங்கி வந்து அதை வெட்டி அதன் உதரங்களை என்னை நினைத்து உன் மனைவி மீதும் உன் பிள்ளைகள் மீது தெளித்தால் அவர்கள் பழையபடி உயிரோடு வருவார்கள். அது மட்டுமல்லாது நீ வெள்ளாட்டுகளா பிடிக்க சொல்லும் இடத்தில் ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் எந்த இடத்தில் இன்று என்னை அழைத்தாலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரோம் எடுத்து உன்னை நான் கட்டி காத்துள்வேன். தைரியம். தாய் இப்பொழுது வெள்ளாடு பற்றி சென்று கொண்டு வந்து என் மனைவி மக்களை உயிரிழப்பு வண்டியிலே ஈர சமுதனம் வந்தே என்னடா உஷார் உஷார் சொல்ற? என்னடா உஷாரா பார்த்தா பரவாயில்ல, உஷாராக மாட்டேங்குது. நம்ம எல்லாம் யாரா? ஏய், நம்ம யாரு இந்த வெள்ளுடைய பட்டியல? ஆமா, நம்மள காவலாளி. நம்ம ஒரு காவலாளி வாங்க முடியுமா? முடியாதுடா. அட அதெல்லாம் போகட்டும். சரி, நம்ம 500 பட்டி இருக்குது. ஆமா, பட்டிக்கு 500 ஆடு. 500 ஆடு. அப்ப 500 பட்டிக்கு காவல் நம்ம தான் பார்க்கலாம். நம்ம தான் பாக்குறோம். போன வாரம் ஆமா, என் மாமியார் வயசு வந்துச்சு. நான் 50 என் மாமியார் வயசு வந்துச்சு. மாமியார் வயசு வந்துருச்சா? ஆமா, அதை யாரா இப்ப கேட்டது? அது நம்ம கடை முடிச்சு போனோம்னு. ஆமா, கடாவுல இப்ப வந்து கலந்துட்டு வருவார். இன்னைக்கு என்ன கிழமை? அவர் கலந்துட்டு வர கிழமை. ஆமா, அவர் எஜமா வந்து கேட்டா என்ன சொல்றது? யார் பேரை சொல்றது, எப்படி சொல்றது, என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. அது ஒரு பக்கம் நீ எடுத்து போனீங்க. ஆமா, சின்னாத்தா வயசு வந்து சொல்லி எடுத்துட்டு போனேன். அந்த கடை எத்தனை கடை முடிச்சேன்? அது 4 கடை முடிச்சேன். 4 கடை முடிச்சியா? ஆமாடா. சரி இருக்கட்டும். இப்ப அந்த கணக்கு நம்ம சொல்லு, பொய் சொல்லுமே. அவர் கணக்கு கேட்டா நம்ம கணக்கு சொல்லணும். ஆமா, நம்ம கணக்கு சொன்னா நமக்கு தெரியாது. தெரியாது. அவர்கிட்ட மாட்டக்கூடாது. ஆமா, இந்த இடத்துல நம்ம 2 பேர் காவல் பார்ப்போம். காவல் பார்க்கறப்ப யாராவது வந்தாங்கன்னா அவன் தலையில போட்டுருவான். அவன் தலையை கட்டி விட்டுருவான். தின்னத பூரா அவன் தலையை கட்டிடுவான். அவன் தலையில கட்டிடுவான். அப்படியா? வெள்ளுடைய பட்டி வந்து விட்டோம். இந்த இடத்திலே பண்ணையாட்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலும் விழிப்பாக ஒருத்தர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே தட்டி எழுப்புவோம். தடியா தட்டவா? ஐயா, ஏண்டா வசமா சிக்கிட்டாடா. நம்ம கணக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, வசமா சிக்கிட்டா. வாடா, எத்தனை ஊர்ல
கிணறு திருட்டு போல வந்தியா ஐயா, திருட வரல. அப்ப சங்க பிடிச்ச அங்க போச்சா? அந்த ஆட்டு சங்க பிடிச்சில ஏங்க, உங்களை தாங்க தட்டி எழுப்புறேன், என்னமோ நீ எவ்வளவுதான் தட்டி போனாலும் எம்பாது இல்ல, எழுச்சி நின்னுதான் கட்டுனேன். அது என்ன சிலாத்த தட்டியா ஆ. அதெல்லாம் விட்டு ஏய் பேசறத பேசிட்டே இருப்பியா நம்ம இத்தவா நீ கணக்கு ஒரு ஆளு ஏய் எங்கள்ட்ட பேசறத பிரச்சனை இல்ல ஆனா இந்த இடத்துக்கு நகல யாரு தெரியுமா கேட்டியா யாருங்க? இந்த 500 பட்டி 500 பட்டிக்கு சொந்தக்காரர் அது எஜமா வணக்கங்க. என் பேரு என்ன தெரியுமா விடுங்க உங்களை தாங்க பார்க்கலாம்னு இருந்தேன். ஏய் பாக்க வந்தத பிரச்சனை இல்ல என்கிட்ட கேள வாங்கணும்னா எனக்கு ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கேன் அப்படியா? வேலைக்காரன் கேட்டு வாங்கிட்டு போ வேலைக்காரன் நாங்கிட்ட வச்சு நீங்க எங்க பாத்துருக்கீங்க? நாங்க ஒரு இருப்போம் சரிங்க, வேலைக்காரனை கூப்பிடுறேன் சரிங்க. எஜமா எங்க ஜீவனுக்கு ஒரே ஒரு என்ன வாரிசு போய் வாரிசு போயிட்டா? வாரிசு போயிருச்சா? ஒரே ஒரு வாரிசு கண்ணுக்கு தெரிகிற தோட்டம் போறாமே நம்ம தோட்டம் தான். மனிதனா பிறந்த வாழ்க்கையில் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அவனுக்கு தேவை சந்தோஷம். அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பங்களாவை கட்டி அந்த பங்களா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பட்டிக்கு 500 ஆடு 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 ஆடு